என்னம்மா இது கடைசி நேரத்தில் இப்படி செய்து கொண்டு வந்து ஆதாரத்தை நிரூபித்து இப்படி பெரியப்பாவை வெளியே கொண்டு வருவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. கடைசியில் இந்த நீதிமானும் தாமஸும் சேர்ந்து இந்த சக்தியை கொலையே பண்ணலை. இதுக்காக இந்த பில்டப் கொடுத்தாங்கன்னு தெரியலை அப்படின்னு எங்கள் சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்ல நானும் அதை தாண்டி நினச்சேன். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்னு நானும் எதிர்பார்த்தேன். நாளைக்கு காலையில் நமக்கு தான் தீபாவளி நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. இப்படி ராஜாங்கம் ஜெயிலுக்கு போயிட்டா இந்த வீட்டோட மொத்த பொறுப்பையும் எப்படி அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நாம் முன்னாடி போயெல்லாம் நினச்சிட்டு இருந்தா இப்படி எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. எல்லாம் அந்த நீதிமானால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான பற்றியும் இங்கே திட்டிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் சித்ராவும். ஆனால் ராஜாங்க வீட்டுக்கு வந்ததை நினச்சி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாரும். அப்போ சித்ரா கேட்குறாங்க, ஏமா இப்போ ராஜாங்கம் பெரியப்பா வீட்டுக்கு வந்த மாதிரி அடுத்து தமிழையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு சந்தேகத்தோட கேட்க அதுக்கு ஈஸ்வரியும் அதெல்லாம் நான் நடக்கவே விட மாட்டேன்டி. அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு வரவே முடியாது, அவள் இந்த வீட்டுக்கு வந்து வாழவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகவே சித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும். அம்மா இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நீதிமான் நம்ம பேரை எதுவும் யூஸ் பண்ணிட மாட்டானே, அப்படி ஏதாவது பண்ணினா நமக்கு இந்த வீட்டில் பிரச்சனை வந்துடுமேன்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் ஆகாதடி, எதுவும் ஆகாமல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரிக்கு தான் இங்கே நீதிமானுடைய ஆட் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கேயுமே எங்களால் வெளியில் தலை காட்ட முடியல, இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால எங்களையுமே போலீஸ் தேடிட்டு இருக்கு, நீங்கள் தான் இதுக்கு உதவி செஞ்சாகணும். ஐயாவும் இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னார், அதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஃபோன் பண்ணியிருக்கோம். ஐயாவை எப்படியாவது ஜாமீனில் வெளியே எடுக்கிறதுக்கு வக்கீலை பார்த்து நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வக்கீலை நான் எப்படி பார்க்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயா இந்த விஷயத்தில் ரொம்ப உறுதியாகவே சொல்லிட்டாரு, நீங்கள் இந்த விஷயத்தில் ஜாமீனில் வெளியே எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் இப்போ வெளியே போனாலுமே போலீஸில் சிக்கிப்போம், அப்புறம் எங்களாலுமே வெளியே வர முடியாது. இப்போ உள்ளே மாட்டிகிட்டு இருக்க நீதிமான நீங்கள் வெளியே எடுத்து தான் ஆகணும். ஐயா இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னார். அப்படி ஒருவேளை வக்கீல் மூலமாக வெளியே எடுக்கலைன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் ஸ்டேஷனில் உங்கள் பேரையும் சொல்லிட்டு வரான். அதுக்கப்புறம் நீங்களும் அங்கே ஜெயிலில் போயிட்டு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஐயா உங்ககிட்ட சொல்ல சொன்னார், நாங்கள் சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. யாருமா ஃபோன்லன்னு சொல்லிட்டு பக்கத்தில் சித்ரா ஈஸ்வரி கிட்டே கேட்க ஈஸ்வரி அதிர்ச்சியோட நிற்க அம்மா அப்படின்னு ஒரு உழுக்கு உழுக்கும் போதான் நிதானத்துக்கே வராங்க. என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த நீதிமானுடைய ஆளு தாண்டி எனக்கு ஃபோன் பண்ணது அப்படின்னு விஷயத்த சொல்லும்போது என்னம்மா இது புது பிரச்சனையாக இருக்குது, இப்போ தான் அந்த நீதிமான் விஷயத்தை எதுவும் கைக்கிட மாட்டோன்னு சொல்லிட்டு இருந்தோம், அவன் நம்ம பேரை யூஸ் பண்ணிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுமேம்மா அப்படின்னு சொல்ல ஆமாண்டி சரி ஒரு வக்கீல் தானே, அதை பார்த்து பேசி முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் இருக்காங்க. ஈஸ்வரி ஒரு பக்கம் இதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்க காவியா போஸ்னு இவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. போஸ்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும். இதை கேட்டுட்டு இருக்க போஸும் நானே இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, பெரியப்பா வெளியே வந்ததே சந்தோஷந்தாமா அப்படின்னு சொல்ல நீ ஏன்டா இப்போலாம் இப்படி பேசுகிற மாறிட்ட அப்படின்னு சொல்லும்போது அங்கே போஸு கண்ணை மட்டும்தான் காட்டுறாங்க. இதனால் ஈஸ்வரி சித்ரான்னு ரெண்டு பேருமே அமைதியாகிடுறாங்க. ஏன்னா காவியா எப்போதும் தான் நிலையெல்லாம் தான் கூடவே இருக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் இங்கே நடிக்கிறது காவியாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுல போஸ் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதுக்காக தான் அந்த நடிப்பு எல்லாமே இங்கே இந்த போஸும் பண்ணிகிட்ருக்கவும் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு ஒரு பக்கம் வக்கீலை பார்த்து எப்படியாவது அந்த நீதிமான வெளியே எடுக்கிறதுக்கு பெயில் மூலமாக ஜாமீன் மூலமாக வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வக்கீலை பார்க்க போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் போஸு இங்கே காவியா கூட வீட்டில் சந்தோஷமாகவே இருந்துகிட்ருக்காங்க, நடிச்சிட்ருக்காங்க. சேது ஒரு பக்கம் ரொம்ப கவலையில் இருக்காங்க, அப்பத்தா ஒரு பக்கம் இங்கே தமிழை பற்றின கவலையில் இருக்காங்க. இப்படி எல்லாமே இருந்துகிட்ருக்க நேரத்தில் தான் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு நீதிமானை சந்திக்கவும் செய்கிறாங்க. நீதிமானை பார்க்க ஜெயிலுக்கு போனேன் இங்கே ஈஸ்வரி நீதிமான் கிட்டே பேசும்போது நீதிமான் சொல்கிற ஒரே விஷயம், முன்னாடி நடந்த பிரச்சனைக்கும் முன்னாடி நான் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமும் அந்த தமிழ்ச்செல்வி தான், இப்போ நான் அந்த ஜெயிலுக்கு வரதுக்கான காரணமும் தமிழ்ச்செல்வி தான். ஏன்னா அந்த ப்ரொபோசல் மூலமாக உண்மையை கண்டுபிடிச்சது தமிழை சொல்லி தான் அந்த சேது இந்த சக்தி வந்து உயிரோடு இருக்கான்ற உண்மையை கண்டுபிடிச்சு இப்படி எங்களை கொண்டு வந்து ஜெயிலில் உட்கார வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக அந்த தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும், அவள் உயிரோடவே இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்ல இப்படிலாம் சொன்னால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, ஏற்கனவே இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, உங்கள் பேரை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, நீங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீதிமான் கேட்குறாங்க. இதனால் ஈஸ்வரி கொஞ்சம் பயப்பட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்க ஏற்கனவே உங்கள் பையன் போஸு அந்த ராஜாங்கத்தை கொலை முயற்சி பண்ண ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணி அதனால் இங்கே அந்த அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர் ஆனது எனக்கு தெரியும். அவன் அந்த கொலை முயற்சி பண்ணதே என் கார் வச்சு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை என்னால் இப்போ போலீஸில் கூட சொல்ல முடியும். உங்கள் பையன் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கு முக்கியம்னா அந்த தமிழ்ச்செல்வியுடைய கதையை முடிக்கணும் அப்படின்னு நீதிமான் சொல்லிடுறாங்க. நான் இந்த ஜெயிலேருந்து வெளியே வரவே இல்லை, எனக்கு பெயிலே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த தமிழ்ச்செல்வி உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நீதிமான் சொல்ல இதை கேட்டதுக்கு பிறகு ஈஸ்வரியும் வந்துடுறாங்க. ஈஸ்வரி இந்த விஷயத்தை பற்றிட்டு எங்கள் போஸ் கிட்ட சொல்ல போஸ் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. எப்படிம்மா இந்த விஷயத்தை நான் பண்ண முடியும்னு சொல்லி கேட்க, டேய் நீ பண்ணி தாண்டா ஆகணும், ஒருவேளை நீ இதை பண்ணலைன்னா பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிரும்டா, அதுக்கப்புறம் நீயும் நானும் நிரந்தரமாக ஜெயில் கம்பியை எண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா
எனக்கும் அந்த தமிழ் மேலே கோவம்லாம் இருக்குது. அந்த தமிழும் இந்த வீட்டு வாரிசோடையே போய் சேர்ந்துட்டானா நானும் சந்தோஷப்படுவேன் தான் சொல்ல, ஆமாண்டா எனக்கும் அதே சந்தோஷம்தான். ஆனால் இதை காதும் வச்ச மாதிரி முடிச்சு விட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு இங்கே போஸும் வந்துட்டு ரொம்ப யோசனையோடே இருக்காங்க. இதை கேட்ட பிறகு போஸும் ரொம்ப யோசனையோடே இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணனா இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான யோசனை இருக்குது. அதே நேரத்தில் தமிழ் கதையை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் பயங்கர சிந்தனையில் இருக்காங்க. அப்போ தான் அங்கே காவியா வராங்க. என்ன போஸு, என்ன யோசனையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, காவியா இப்படி சொன்னதுமே போஸ் வந்துட்டு ஒன்றும் இல்லை, நான் என்ன யோசிக்க போகிறேன், பெரியப்பா பற்றின யோசனை தான். அடுத்து அவருக்கு இந்த பதவி கிடைக்குமா கிடைக்காதா, அதான் அந்த மாதிரியான யோசனையில் இருந்துகிட்ருக்கேன். பாவம் பெரியப்பா ஸ்டேஷன் போலீஸு கேஸு இந்த மாதிரி போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. வீட்டில் போகிற பிரச்சனைகள்லாம் யோசிக்கும் போது மனசுக்கு வருத்தமாக தானே இருக்கும். அதான் அந்த மாதிரி யோசனையில் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி அதை பற்றி யோசிச்சு நீ உன் உடம்பை கெடுத்துக்க வேண்டாம், வா போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு இங்கே கீழே கூட்டிகிட்டு வராங்க காவியா போஸு காவியா இருக்கும் போது மலை தான் வந்து பரிமாறாங்க. மலை நீங்கள் மட்டும் நினைக்கிறீங்க, உட்காருங்க மலை சாப்பிட்லாம் அப்படின்னு எங்கள் காவியா சொல்ல, இல்லை நான் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இப்போ பசி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அட வீட்டில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு அந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்கலாமேன்னு சொல்ல, அடியே வீடு முழுக்க இங்கே கவலையாக நிறைஞ்சு கிடக்கு, உனக்கு மட்டும் எங்கே இந்த சந்தோஷம் வந்ததுன்னு உடனே அப்பத்தா காவியை பற்றி கேட்க, அம்மாச்சி அந்த சந்தோஷமான விஷயத்த நீங்களும் கேட்க தானே போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, என்னடி சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்போ தான் எங்கள் காவியை என்ன பண்ணுறாங்க, ப்ளூடூத் ஸ்பீக்கர் மூலமாக அங்கே போஸுக்கு கிஃப்டாக கொடுத்த அந்த வாட்சை வந்துட்டு கட்டி விட்டுருந்துருப்பாங்க. அது மூலமாக தான் எல்லாத்தையுமே எங்கள் காவியா ஃபோனில் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி பார்த்துட்ருக்கவும் செய்வாங்க. ஏன்னா இந்த போஸ் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அவன் திருந்துற மாதிரி நடிப்பானே எங்கள் காவியாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தான் அவன் அம்மா கிட்டே பேசிக்கிட்டு இருந்த அனைத்து விஷயத்தையும் எங்கள் வீட்டில் எல்லாருமே நிற்க வச்சு டிவியில் போட்டு காட்டவும் செய்கிறாங்க. இப்போ அவங்க பெரியப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதுலேருந்து அடுத்ததாக தமிழை கொலை பண்ண முயற்சி பண்ண ஏற்பாடு பண்ண வரைக்கும் எல்லா ரெக்கார்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே அந்த நீதிமானுக்கு சேர்ந்து உதவி செஞ்சதுலேருந்து டோட்டலாக அவங்க பண்ண தப்புக்கள் எல்லாத்தையும் பற்றி அவங்க வாயாலே ஒத்துக்கிட்ட உண்மையை இங்கே காவியாவே வீடியோ மூலமாக போட்டு உடைக்க, இதை பார்த்த ஈஸ்வரி போஸ்னு 2 பேருமே அதிர்ச்சியில் திகச்சு போய் நிற்க, அந்த பார்த்த அடுத்த நிமிஷமே 2 பேரும் எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறாங்க. ஆனால் சுற்றி வளைச்சி போலீஸ் ஒரு ரவுண்டு கட்டி 2 பேருமே பிடிச்சிட்றாங்க. அப்படி பிடிக்கும்போது, சார் நான் சொன்னாலும் இவங்க 2 பேர் தான் ஆல்ரெடி அமைச்சர் பதவியில் இந்த ராஜாங்கத்தை கொலை முயற்சி பண்ணதுக்காக இவருக்கு உதவி பண்ண அந்த நீதிமான், அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒரு தப்பு பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க இந்த நீதிமான் போஸ், இப்போது இந்த விஷயத்துல எல்லாம் உடந்தையாக இருக்க ஈஸ்வரி, இவங்க 3 பேருக்கும் கண்டிப்பாக ஜெயிலில் தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். இப்போ தமிழ்ச்செல்வியை கொலை பண்ணுறதுக்கு இந்த நீதிமானு கூட சேர்ந்து திட்டம் போட்டிருக்கதே இந்த ஈஸ்வரி தான். தமிழ் பிரெக்னெண்டாக இருக்காங்க. இப்படி நிறமாத கர்ப்பிணியாக இருக்க ஒருத்தவங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணணும்னு இவங்க முடிவை எடுத்திருக்காங்க. அதுக்கான வீடியோ ஆதாரத்துலேருந்து எல்லாமே எங்கிட்ட இருக்குது, நீங்கள் சட்டப்படி ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு காவியா சொல்கிறாங்க. போஸை பார்த்துட்டு, உன்னெல்லாம் மனுஷனை கூட நான் மதிக்கவே விரும்பலைன்னு சொல்ல, அவன் புருஷன்டி அப்படின்னு சொல்ல, புருஷனா, இனி புருஷனாவது மனுஷனாவது இவெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது, இவன் கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசை எனக்கு துளி கூட இல்லாமல் போயிடுச்சு. சார் இவங்களை கூட்டிகிட்டு போங்க முதல்ல எங்கேருந்துன்னு சொல்ல, சித்ரா பின்னாடி அழுதுகிட்டே ஓடுறாங்க. அவங்க 2 பேருமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போக, இப்போவாது யார் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருந்தது நீங்களும் தான் கேட்டிருப்பீங்களே. என்ன தான் இந்த வீட்டுக்கு தமிழ்ச்செல்வி நல்லது செஞ்சிருந்தாலும் இப்போ வரைக்கும் அதை சொல்லி காட்டலே. உங்கள் அப்பாவோட உயிரை காப்பாற்றினது கூட தமிழ்ச்செல்வி தான். அதுவும் ஒரு தடவை இல்லை, 2 தடவை. ஒரு தடவை கொடைக்கானல் போனப்போ அந்த வண்டுக்கடியிலேருந்து காப்பாற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் போஸால் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் தேடி வந்து கொலை பண்ண முயற்சி பண்ண போதும் அப்பையும் எங்கள் தமிழ்ச்செல்வி தான் காப்பாற்றிருக்காங்க. இப்போ அதை தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் யாரையும் கஷ்டப்படுத்தி வாழணுன்ற ஒரு ஆள் கிடையாது. எல்லாரும் தன்னை சுற்றி இருக்க எல்லாரும் நல்லவங்களாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை நீங்கள் இந்த வீட்டில் இருக்க யாருமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு அங்கே நிற்கிற காவியா சொல்ல, இப்படி என் அம்மாவையும் அண்ணனையும் என் தம்பியையும் ஜெயிலில் பிடிச்சு கொடுத்துட்டல, உன்னை சும்மாவே விடமாட்டேன்னு சொல்ல, சித்ரா கணத்தில் ஊங்கி பலான்னு ஒரு அறையை விடுறாங்க. அறையை விட்டுட்டு, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் உன் புருஷன் கூட உன்னை அனுப்பி வச்சிருந்தா நீயும் இந்த மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்க இப்படி தெரிஞ்சிட்டு இருந்திருக்க மாட்டேன். முதல்ல உன்னை எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பி வைக்கிறேன்டின்னு சொல்லிட்டு காவியா சொல்ல, சித்ரா அடியும் வாங்கிட்டு அவமானப்பட்டு நிற்க, அங்கே நிற்கிற சேது ராஜாங்கன்னு எல்லாருமே அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியை தாங்கிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு ஒரு முடிவெடுத்துட்டு இங்கே காவியா மட்டும் சொல்லிடுறான், தமிழுக்கு மட்டும் எதுவும் ஆகிடக்கூடாது, அப்படி ஒருவேளை ஆணுச்சுன்னா இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் குற்ற உணர்ச்சியில தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போக, மொத்த பேருமே அழுது புலம்பி ரொம்பவும் தமிழ் பற்றின யோசனையோட மட்டுமே தான் நின்றுட்டுருக்காங்க.